விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு ஒரு சுக்கும் அங்கே இருக்காது. நோட்டாவோட நோட்டாக்கு விஜய் எதிர்த்ததும் ஓட்டு கீழே. அப்போ விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது? இந்த விஜய்க்கு போய் 10 சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுப்பாரா? 10 சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுத்தாருன்னா அவரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே படுதோல்வி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு 10 சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுத்தாருன்னா தேர்தல் வரதுக்கு முன்னாடியே எடப்பாடி தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இபிஎஸ் அவர்கள் யோசிக்க மாட்டாரா? கொடுத்துருவாரா? இபிஎஸ் எந்த இடத்துலயும் அரசியல்ல தப்பு பண்ணல. ஸ்டாலினுக்கு இணையான பெரிய பிராக்டிக்கல் டிசிஷனை பக்காவா எடுக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன். எங்கேயும் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாரு. அவரை சீமான் அசட்டிவா நின்று புல் டவுன் பண்ணணும், அண்ணாமலை அசட்டிவா நின்று புல் டவுன் பண்ணணும், விஜயும் தனிச்சு நின்னா புல் டவுன் பண்ணிடுவாரு. அதைத்தான் விஜய்கிட்டே நம்ம சொன்னோம். ஈரோட்ல கூட நின்னுங்கன்னு விஜய் கேட்கல. பலனிருக்காத விஜய்க்கு எடப்பாடி 10 சீட்டுக்கு மேல கொடுத்தாருன்னா அது அவருக்கு வீக்னஸ் தாங்கிறது நம்மளோட கருத்துங்கிற இந்த இடத்துல சொல்லிடுறோம். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.